Hi, welcome to Serid's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ரைஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி. எப்பவுமே நம்ம கிச்சன்ல நிறைய விதமான பிரியாணி போட்டுருக்கோம். இது ஒரு டிஃபரண்டான ஒரு பிரியாணி. அதுவும் சிக்கன்ல பண்ண போறோம். ரொம்ப ருசியாவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இது வரைக்கும் சாப்பிட்டிருக்காத டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்க பண்ணுனீங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலையில தம் பண்ணி நம்ம ஒரு பிரியாணி பண்ண போறோம். வாழை இலையில வந்து பிரியாணியை வந்து தம் பண்றது வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த வாழை இலையை மூட்டையோட எடுத்துட்டு போய் அப்படியே வச்சு அதில் ஓப்பன் பண்ணி காட்டினீங்கன்னா இது என்ன பிரியாணி வாழை இலைக்குள்ள என்னடா பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. யாருக்காவது நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணினீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து என்னடா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக கஷ்டமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சமையல் மட்டும் இல்லை, எந்த சமையலாக இருந்தாலுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுற சிக்கன் பிரியாணி கூட வாழை இலையில் தம் வச்சு சூப்பரான வாழை இலை பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசுமதி அரிசி ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பாசுமதி அரிசி, அதே மாதிரி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப பெரிய பீஸெல்லாம் எடுக்கல, இந்த மாதிரி சின்னதாக தான் எடுத்திருக்கேன். அதே போல் எலும்புகளும் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியான எலும்புள்ள சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம சிக்கனை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அடுத்து பிரிஞ்சி இலை பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கலர் மாதிரி வரணும். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு பிடி புதினா மல்லித்தலை 2 சேர்ந்துமே இந்த மாதிரி ஒரு பிடி, பச்சை மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, நம்ம 1/2 கிலோ தானே செய்கிறோம், அதனால் 3/4 ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2, இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து அதையும் கலந்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான உப்பு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசால் கூட சேர்ந்து அந்த சிக்கனில் இருக்க தண்ணியில் மட்டும்தான் நம்ம சிக்கன் வந்து வேக வைக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், சிக்கனில் இப்போவே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்படியேவும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நம்ம வேக வைக்கணும். அந்த 15 நிமிஷம் நம்ம இந்த சிக்கனை வேக வைக்கிறப்போ நல்ல சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் 3 துண்டு கிராம்பு, 3 ஏலக்காய், அதே போல் ஒரு 3 பட்டை, புதினா மல்லித்தலை கொஞ்சம், நம்ம கையில் ஒரு கையளவுக்கு, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி, பாசுமதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கிட்டாலே போதும், நல்லா ஊறிடும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான உப்பு. நம்ம வந்து சிக்கன்லேயும் உப்பு போட்டோம், அரிசி வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டுட்டோம். இது நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி வந்து உடையாமல் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வடிச்சுக்கலாம். பாருங்கள், சாதத்தை வந்து வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி குழைய விடாமல் வடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்ட சிக்கன் வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம சிக்கனை வேக வைக்கலாம் தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள்.
அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது, ரைஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழை இலையை வாட்டிக்கலாம். நான் வந்து நல்ல பெரிய வாழை இலையாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு வாட்டிக்கலாம். இந்த மாதிரி வாட்டி நீங்கள் வந்து இதில் ரைஸை வந்து இது பண்ணால் தான் இலை வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இலையை வந்து நம்ம வாட்டுறோம். லைட்டாக அந்த மாதிரி அனலில் காட்டி காட்டி எடுத்திங்கன்னா வாழை இலை வந்து நல்லா சாஃப்டாயிரும், நமக்கு வந்து கிழிஞ்சு போகாது. வாழை இலையை நல்லா வாட்டிட்டோம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ரைஸ், அதையே சேர்த்துடலாம். இப்படி போட்டுட்டு லைட்டாக இப்படி சமப்படுத்திக்கலாம். படுத்திட்டு இதுக்கு மேலே நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸையும் சேர்த்துடலாம். நல்லா மூடிடுங்க. இதுக்கு மேலே ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் புழிஞ்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை மூடிடலாம். நல்லா வந்து டைட்டாக மூடி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மூடிக்கலாம். அவ்வளோதான், மூடியாச்சு. இப்போ இதை வந்து நூல் வச்சு கட்டிக்கலாம். இப்போ வந்து இலையை வந்து மூடி நம்ம நூல் வச்சு கட்டியாச்சு. பூ கட்டுற நூல்லையே நான் கட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வாழை இலை தண்டு வச்சு நார் மாதிரி எடுத்து கட்டுற மாதிரினா கூட நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இதை அடுப்பில் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாய் வச்சு அதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த ஸ்டீமரில் வேக வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் ஒன்று நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே, ஏன்னா இது மேலே இலையை வச்சோம்னா இலை வந்து வெட்டிடும், அதனால் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து இதில் வச்சிடலாம். நல்லா இதில் இருக்க நம்ம உள்ள ரைஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஆவியில் அது வேகிறப்போ அந்த ஆவி வந்து வெளியில் வரக்கூடாது, அந்த இலைக்குள்ளேயே இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போது நல்லா 4 பக்கமும் நம்ம வந்து இலையை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட அடுப்பில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பிரியாணி வச்சு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்படியே ஆவி பறக்குது. அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ஆவி அதிகமாக வருது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்து, ரொம்ப ஆவி இருக்கும் இல்லை, அதனால் பார்த்துட்டு பண்ணுங்கள். பிரியாணியோட மனமும் அந்த இலையோடு சேர்ந்து இருக்கிற மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படியே நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அப்படியே தட்டில் வச்சு பரிமாறி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா இதில் உடையவே உடையாது. அதே போல் அந்த நம்ம சிக்கனும் இது சேர்த்து வைக்கிறப்போ 2 சேர்ந்து தம் ஆகும் பார்த்திங்களா, அந்த இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த இலையை போட்டு நம்ம தம் வைக்கிறப்போ இன்னும் மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அந்த இலையோட சேர்த்து சாப்பிட்றப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம சாப்பிடாத ஒரு டேஸ்ட் இதில் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். அவ்வளோ இதுக்கு எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரிமாறிக்கிட்டோம்னா, இப்படியே எடுத்து ஒவ்வொரு கரண்டி நம்ம கலக்கவே தேவையில்லை, ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறினா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே போல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றப்போ இந்த வாழை இலையை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து பரிமாறி பாருங்கள். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிரியாணி மசாலா வந்து நார்மலாக எப்பயுமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலா தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன். அதே மெத்தடில் வாழை இலையில் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.